இங்கே உள்ள கல்வி முறை, இந்தியாவில் உள்ள கல்வி முறை எப்படி இருக்குன்னா, அடிமைகளை உற்பத்தி செய்கிற கல்வி முறையாக இருக்குது. இங்கே வந்து நல்லா படிச்சுட்டாங்களா அவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு விடுகிறார்கள். முதல் தர மாணவர்கள் இருக்காங்களா, உணவுப் பொருட்கள் எப்படி முதல் தர உணவுப் பொருட்களை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்களா, அதே மாதிரி மாணவர்களுக்கு நல்ல கல்வி கற்று அவர்கள் வந்து முதல் தர மாணவர்கள் இருக்காங்களோ அவங்கள பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகிடுறாங்க. வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டோட முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிற ஒரு அடிமைகளாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்கு உள்நாட்டில் இந்திய நாட்டில் வந்து வேலைவாய்ப்பு எளிதாக கிடைப்பதில்லை, அல்லது வந்து வேலை கிடைத்தாலும் குறைவான ஊதியம், வெளிநாட்டில் இன்னும் அதிகமான ஊதியம் கிடைப்பதாக. அது அப்படி இருக்கும்போது இப்போ வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு எளிதான ஒரு கல்வியை தான் இங்கே கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆங்கில வழியில் தானே கல்வி கற்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலேயோ லண்டன்லேயோ கனடாவிலேயோ ரொம்ப எளிதாகவே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, துபாயில் அல்லது அப்போ வெளிநாட்டில் போய் அவங்க வேலை செய்கிறதுக்கு இந்த ஆங்கில வழி கல்வி, இங்குள்ள ஆங்கில வழி கல்வி எனும் அடிமைகளை ஏற்றுமதி செய்கிற அடிமைகளை உற்பத்தி செய்கிற அந்த கல்வி முறை வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. அதில் வந்து பெருமை வேறப்பட்டுக்கிறாங்க. எனக்கு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டேன், அமெரிக்காவில் வேலை கிடச்சிருச்சு, அப்ராடு போகிறேன், படித்து முடித்தோன்னா நான் வெளிநாட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அடிமைகளின் பெருமை தான் அப்படின்னு. அதனால் வந்து இவங்களெல்லாம் இந்த முதல் தரமான அந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டா முதல் தரமான உணவுகளை நம்ம வந்து வெளிநாட்டுகளுக்கும் வெளி மாநிலத்துக்கும் உற்பத்தி செய்கிறோம், ஏற்றுமதி செய்கிறோம். அப்படிங்கும்போது அந்த முதல் தரமான உணவுகள்லேருந்து நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்து வந்து அது வந்து நம்முடைய உரிமை, இங்கே நம்முடைய உரிமை. அப்போ இங்கே தான் உற்பத்தி செய்யப்பட்டது. அப்போ இங்குள்ள மக்கள் தான் அதை வந்து சாப்பிட்ணும், அதன் மூலம் ஊட்டச்சத்து பெற்று அவர்கள் ஊட்டமாக வளர வேண்டும். அப்போ ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது முதல் தர உணவுகளை எல்லாத்தையும் வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலத்துக்கும் ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. ரெண்டாம் தர உணவுகளையும் மூன்றாம் தர உணவுகளையும் தான் நமக்கு பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு தர்பூசணி எடுத்துக்கிட்டால், பெரிய சைஸ் தர்பூசணியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளி மாநிலத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க, கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து ரெண்டாம் தர தர்பூசணி அதைத்தான் சைஸ் வாரியாக பிரித்து முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தர தர்பூசணி அதைத்தான் நம்ம இங்கே வந்து பெரும்பாலும் இங்கே வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் என்னென்னா, படித்தவங்கள வந்து முதல் தர மாணவர்கள் இருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்க ஏற்றுமதி யார் செய்கிறாங்களோ அவங்க பெற்றோர்கள் செய்யலாம், அல்லது அந்த மாணவர்களுக்கே அப்படி ஒரு ஆசை இருக்குது. அது வந்து அதற்காகவே அவர்கள் அந்த ஆங்கில வழி கல்வி அவர்களுக்காகவே உதவுகிறது. முதல் தர மாணவர்களை மட்டும்தான் இது உருவாக்குது. இந்த ஆங்கில வழி கல்விங்கிறது அந்த முதல் தர மாணவர்கள் நம்ம யாரை அடையாளப்படுத்துகிறோமோ அவங்கள மட்டும்தான் உருவாக்குது. மற்றவங்களெல்லாம் வந்து இந்த ஆங்கில வழி கல்வியில் யாரெல்லாம் தோற்று போகிறாங்களோ அவங்க தான் இந்தியாவில் தங்குறாங்க. ஆங்கில வழி கல்வியில் வந்து ஒரு சிறுபான்மையினர் தான், ஒரு குறைஞ்ச சதவீதத்தை மாணவர்கள் தான் வந்து வெற்றி பெறுகிறார்கள். அதை வந்து கற்றுக்க முடியுது, எல்லாரோலாம் அது கற்றுக்க முடியவில்லை. அப்படி கற்றுக்கிட்டவங்களில் பெரும்பாலானவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறார்கள். மீதம் உள்ள இரண்டாம் தர மாணவர்களுக்கு ஆங்கில வழி கல்வியில் வந்து சிறப்பாக வெற்றி பெற முடியாத மாணவர்கள் அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலே தங்கிடுறாங்க. இங்கே தங்கி இந்த நாட்டு உழைப்பு, இந்த நாட்டு முன்னேற்றத்திற்காக வேறு வழி இல்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள். அதனால் இந்த முதல் தர மாணவர்கள் இருக்காங்களா அவங்களும் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. அவங்க நிறைய எண்ணிக்கையில் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. நல்லா படிச்சுட்டாங்கன்னா வெளிநாடு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, வெளிநாட்டுக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஆங்கிலம் வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிதாக அவங்க மட்டும்தான் வந்து ஆங்கிலத்தில் சிறப்பான தேர்ச்சி பெறுறாங்க. மற்றவங்க யாருக்கும் வந்து அந்த ஆங்கிலம் வந்து அந்த அளவுக்கு கை கொடுக்கல. அதனால் அவங்களால வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி ஆங்கிலம் கை கொடுக்காத, ஆங்கிலத்தை சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியாத அந்த இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் மாணவர்களால் வெளிநாட்டுக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு கவலையில் இங்கேயே தங்கிடுறாங்க. ஆங்கிலத்தில் சிறப்பாக கல்வி கற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்கள கொஞ்சம் பெரும்பாலானவர்கள் எல்லாருமே போயிடுறாங்க அப்படின்ற பெரும்பாலானவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. துபாய், அப்ராடு, அப்படி அமெரிக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கனடா, லண்டன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு நல்லா நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அது வந்து அப்போ அதுவே ஒரு லட்சியமாக மாறுவதற்கு அவங்க இப்படி போய் வெளிநாட்டில் நல்ல நிலைமையில் இருக்காங்க,
அப்படிங்கிற மாதிரி. அப்போ வெளிநாடு முன்னேறுது, அவங்க உழைப்பு எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுது, அந்த முதல் தரமான ஒரு உழைப்பு அப்படின்ற. இப்போ தாய்மொழியில் கல்வி கொடுத்தா எல்லா மாணவர்களுமே முதல் தர மாணவர்களாக மாறிடுவாங்க. இந்த முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம், அல்லது வந்து எந்தவித தரமும் இல்லாதவங்க, இந்த மாதிரி தரநிலையாக பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா மாணவர்களுமே, பெரும்பாலான மாணவர்கள், ஒரு 90% மேலான மாணவர்கள் முதல் தரமான மாணாக்கர்களாக மாறிவிடுவார்கள். அந்தளவுக்கு தாய்மொழி கல்வி இந்த அப்போ படிப்பில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுவதற்கு காரணமே இவன் படிக்கலை, இவனுக்கு படிப்பு வரல, இவன் வந்து ஒரு முட்டாள், அல்லது இந்த மாணவி வந்து இவளுக்கு ஒன்றுமே தெரியாது, இவ ஒரு தத்தி, இவ சூப்பராக படிப்பா, இவளுக்கு கற்பூர புத்தி, அப்படி இப்படி இவ நல்ல டேலண்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு, இதுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த ஆங்கில வழி கல்வி தான், அந்நிய மொழி கல்வி. தாய்மொழியில் கல்வி கேட்டால் இங்கே இருக்கிற அனைத்து மாணாக்கர்களும் வந்து ஒரு சிறப்பான முதல் தர மாணாக்கர்களாக மாற்றப்படுகிறார்கள். எல்லாராலையும் ஒரு துறையில் சிறப்பாக வர முடியாது. அப்போது ஒவ்வொருத்தரும் தங்களை வந்து முதல் தர மாணாக்கர்களாக மாற்றுவதற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்துருவோம். ஒரு வகுப்பில் 20 மாணவர்கள் இருக்காங்க, 30 மாணவர்கள் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து இன்ஜினியராகவும், ஒருத்தர் வந்து டாக்டராகவும், ஒருத்தர் வந்து விஞ்ஞானியாகவும், அவங்க வந்து ஒரு +2 முடிக்கிறாங்க, ஒரு வகுப்பில் 30 மாணவர்கள் அப்படின்னா அவங்களில் வந்து எல்லாருமே ஒரு டாக்டராக, இன்ஜினியராக போக முடியும். சமூகத்துக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இன்ஜினியர் தேவை, டாக்டர் தேவை, அப்புறம் விஞ்ஞானி தேவை, வழக்கறிஞர் தேவை, ஓவியர் தேவை, நடன கலைஞர் தேவை, இயக்குனர் தேவை, அப்புறம் வந்து அரசு துறையில் ஒரு பணியாற்றுகிற அரசு ஊழியராக தேவை. இப்படி எல்லா தேவையையும் ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த மேல்நிலை கல்வி அடிப்படையான அந்த கல்வி முறையை முடிச்சுட்டு வெளியே போகிறாங்கல்ல, ஒரு உயர்கல்வி கற்பதற்கான ஒரு தயார் நிலையை பெறுறாங்கல்ல, தொழிற்கல்வியை தேர்ந்தெடுத்து தாங்கள் செய்ய போகிற அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து அந்த கல்வியை பிரதானமாக படிப்பதற்கு தயாராகின்ற அந்த மாணவர்கள் வந்து அவங்க வந்து தங்களுக்குள்ள ஒவ்வொரு துறையும் தேர்ந்தெடுத்து அதில் வந்து அவங்க முதல் தர மாணவர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள். அவங்க தங்களை வந்து மாற்றுவார்கள். இப்போ +2 வச்சுக்கிட்டோ அல்லது 10th மார்க்கை வச்சுக்கிட்டோ அவங்க எல்லாருமே வந்து அப்போ 1000க்கு மேலே மார்க் எடுத்துருவாங்களா தாய்மொழியில் கல்வி கேட்டால்? அது அவசியம் இல்லை. வந்து 1000க்கு மேலே மார்க்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த மருத்துவ கல்விக்கும் பொறியியல் கல்விக்கும் தான் 1000க்கு மேலே மார்க்கு தேவைப்படும். அப்போ மற்ற கல்விக்கெலாம் அந்த அளவுக்கு மார்க்கு தேவைப்படாது, குறைந்த ஒரு மார்க்கே தேவைப்படும். ஒரு ஓவியர் ஆகிறதற்கோ அல்லது வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் ஆவதற்கோ அல்லது வந்து ஒரு கவிஞர் ஆவதற்கோ அந்த 1000க்கு மேலே மார்க் எடுக்கணுங்கிற அந்த அவசியம் இல்லை. அதனால் அந்த அழுத்தத்தை உணராதவர்கள் ஒரு ஓவியராக வேண்டும், ஒரு கலைஞராக வேண்டும், ஒரு நடன கலைஞராக வேண்டும் என வந்து அந்த புகைப்பட கலைஞராக வேண்டும், வேறு தொழில் ஏதாவது செய்யணும் அப்படி உணர்கிறவங்க அந்த அழுத்தத்தை வந்து அதிக 1000க்கு மேலே மதிப்பெடு எடுத்தால் தான் நம்மளால் ஒரு கலைஞராக முடியும், ஓவியராக முடியும் அப்படின்ட்டு அவங்க அந்த அழுத்தத்தை அவங்க உணர மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து 1000க்கு கீழே மதிப்பெண் எடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு கலைத்துறையை தேர்ந்தெடுத்து அல்லது ஓவியத்துறையை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அதை படிக்கும்போது அல்லது வேறு படிக்கும்போது அதில் அவங்க முதல் தரமானவர்களாக வருவாங்க. அதனால் வந்து தமிழ் வழியில் கல்வி இருக்கும்போது, தாய்மொழி வழியில் கல்வி இருக்கும்போது இங்குள்ள அனைத்து மாணவர்களும் முதல் தர மாணவர்களாக வருவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, இவன் படிக்கலை, இவனுக்கு படிப்பேறலை அப்படிங்கிற மாதிரி, இவன் மார்க் குறைவாக எடுத்திருக்கான், இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் என்பது இல்லாமல் போய்விடும். மாணவர்களுக்கு ஏற்படுகிற தேவையில்லாத அந்த தாழ்வு மனப்பான்மைகள் இதெல்லாம் வந்து ஏன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகுன்னா அவங்க தாழ்வான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. தாழ்வு மனப்பான்மை உண்மையிலே தாழ்வு மனப்பான்மை கிடையாது, அது வந்து இழிவு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை சொல்கிறாங்களா, இவனுக்கு தாழ்வு மனப்பான்மை, அவளுக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது இழிவு மனப்பான்மை என்று புரிந்துவிடும். ஏன்னா உயர்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை என்பது இயற்கையான ஒரு நடைமுறை. இப்போ ஒருத்தர் வந்து தன்னை விட பெரியவங்க முன்னாடி இருக்கும்போது தன்னை தாழ்வாக நினைத்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இப்போ ஒரு பெரியவங்க என்ன பண்ணணும்னா தன்னை விட வயசில் குறைஞ்சவங்க முன்னாடி இருக்கும்போது பேசும்போது தன்னை உயர்வாக நினைத்து கொண்டு பேச வேண்டும். தனக்கு முன் இருக்கிற தன்னை விட வயது குறைந்தவர்களை தன்னை விட தாழ்வாக நினச்சிக்கிட்டு பேசணும். அந்த மாதிரி அது உயர்வு தாழ்வு வந்து ஒரு இயற்கை, ஒரு பணிவுன்னு அர்த்தம். தாழ்வு என்றால் பணிவு,
தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது, பணிவாக பேசுவது என்று பொருள். உயர்வு மனப்பான்மை என்றால் மதிப்பு, தன்னை உயர்த்தி மதிப்பாக, தன்னை ஒரு மதிப்பு நிறைந்தவராக, தன் முன் இருப்பவரை விட தன்னை உயர்த்தி தன்னை உயர்ந்தவராக நினைத்து பேசுகிறது. அது இயற்கையான நடைமுறை, அப்படி தான் அது பேசணும். பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிறது பெரியவங்களுக்கான அந்த உரிமை, சின்னவங்களுக்கான அந்த நிலைப்பாடு, எப்படி அவங்க பணிவாக நடந்துக்கணும். அதனால் உயர்வு தாழ்வு என்பது சரி. அப்போ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறவங்களாம் அதுக்கு உண்மையான விளக்கம்னா இழிவு மனப்பான்மை என்று, தன்னை இழிவாக நினைப்பது. அதுக்கு அப்படி தான் அதோட பொருள். அதனால அப்படி தான் நம்ம அது பேசணும். பேச்சு வழக்கில் நம்ம ஒரு பிரச்சனையை பேசும்போது அதற்கு சரியாக பெயரிட வேண்டும். அப்போ தான் அந்த பிரச்சனையை சரியாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ யாருமே தன்னை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க உண்மையிலே எப்படி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இழிவு மனப்பான்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி யாரும் சொல்ல முடியாது. அது தன்னைத்தானே இழிவானவர்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு வேணால் சொல்லலாமே தவிர, எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்ததுன்னு வேணால் சொல்லலாமே தவிர, எனக்கு இழிவு மனப்பான்மை இருந்தது, எனக்கு இழிவு மனப்பான்மை இருக்கிறது என்று சொல்ல மாட்டாங்க. அதனால் ஒரு பிரச்சனையை நேருக்கு நேராக சந்திக்கணும். நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நேருக்கு நேராக நம்ம அடையாளப்படுத்தணும். சுய விமர்சனம் செஞ்சுக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் இழிவாக இருக்கிறது, அப்படி என்றால் நாம் இழிவு மனப்பான்மை உடையவர், இழிவு நிலையில் இருக்கிறோம், இழிவான செயல்களை பற்றி சிந்திக்கிறோம். அதனால் நமது நிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லது நீ இழிவாக சிந்திக்கிறாய், உனது மனநிலையில் இழிவு மனப்பான்மை இருக்கிறது, கெட்ட வார்த்தைலாம் போடுறாங்க, கெட்ட வார்த்தை போடுறது, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, இது மாதிரியான இருக்கிறவங்ககிட்ட நம்ம இவங்ககிட்ட இழிவு மனப்பான்மை, இழிவான செயல்களை செய்கிறார், இழிவாக பேசுகிறார், அப்படினால இவர்களிடம் இழிவு மனப்பான்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரச்சனையை நம்ம சரியாக அடையாளப்படுத்தணும். அப்போ தான் அதுலேருந்து அவர் விடுபட்டே ஆகணும் அப்படிங்கிறத அவர் உணர்வர். நம்ம அதை என்ன பண்ணுறோம், அது உனக்கு தாழ்வு மனப்பான்மைன்னு நம்ம அதை குறிப்பிடுறோம். உண்மையிலே தாழ்வு மனப்பான்மை, அப்போ தாழ்வு மனப்பான்மை என்ன, உண்மையிலே தாழ்வு மனப்பான்மை ஒரு இயற்கையான நிலைப்பாடு. ஒருத்தர் தன்னை தன்னை விட வயசு குறைவானவங்ககிட்ட தன்னை உயர்த்திக்கணும். அது மாதிரி தன்னை விட வயது அதிகமானவரிடம் பேசும்போது தன்னை தாழ்த்திக்கணும். தனது மனநிலையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு பேசணும். அப்போது ஒருத்தர் அவருடைய மனநிலை உயர்வாகவும் இருக்குது, தாழ்வாகவும் இருக்குது. இரண்டு நிலைப்பாடு. அதை நாம் யார்கிட்ட பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நமது மனநிலையை தாழ்த்தி கொள்ளவும் செய்யணும், உயர்த்தி கொள்ளவும் செய்யணும். ஆக இழிவாக என்றைக்கும் போகக்கூடாது. சிலர் தன்னை மிகையாக்கிக்குவாங்க. உயர்வு நிலை அளவுக்கு அதிகமான உயர்வு நிலை என்பது மிகைப்படுத்தப்பட்ட மனநிலை. தன்னை மிகையானவர்களாக காட்டிக்கொள்வார்கள். எப்படின்னா இந்த சாமியார்கள்லாம் இருக்கிறாங்களே, இப்போ நித்யானந்தா, ஜகத்குரு, சக்கிதேவு, அது மாதிரி இவங்கெல்லாம் கடவுள் மாதிரி, ஏதோ கடவுள்னா எல்லாருமே கடவுள் தான். அப்பா அம்மா நல்லா நமக்கு உதவி செய்கிறவங்க எல்லாருமே கடவுள் தான். ஆனால் இவங்க மட்டும்தான் கடவுள் அப்படின்ற காமிக்கிறாங்களே, இவங்க தான் கடவுள், நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிறாங்களே. நீங்களாம் கடவுள் இல்லை, நான் மட்டும்தான் கடவுள், எல்லாருமே கடவுள் தான் நம்ம அப்படிங்கும்போது அந்த மாதிரி தான் அது ஒரு மிகையான மனநிலை, தன்னை மிகையாக காட்டிக்கொள்வது.